ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ChatGPTயோட ஆப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக சொல்லணும்னா ChatGPTயோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி நாட் அவைலபிள். நமக்கு வந்து அது டவுன்லோட் பண்ண முடியாது இப்போதைக்கு. பட் இன் ஃப்யூச்சரில் மேபி வரலாம். ஆனால் ChatGPTயை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆன் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் chat.openai.com அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ChatGPTயோட பேஜ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ChatGPTயை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். இமெயில் அட்ரஸ் வந்து கேட்குது. நீங்கள் வந்துட்டு இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு கூகுளில் இருந்துச்சுன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மூலிமாவே லாகின் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் மூலிமா லாகின் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் மூலிமா லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் கார்னரில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நேவிகேட் பண்ணிக்கோங்க அந்த பேஜுக்கு. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நேம் கொடுத்துக்கோங்க. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT. நான் ChatGPT அப்படின்னு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் ChatGPTயோட ஷார்ட்கட் இருக்கும். அதை நம்ம எப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போ என்னோடய மொபைலில் இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் இங்கே இல்லை. ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ChatGPTயோடைய அந்த ஷார்ட்கட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், என்னோடய ChatGPTயோட ஷார்ட்கட் இருக்குது. ஸோ 2 இருக்குது. அதனால் ஒன்று டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்று வந்து ChatGPTங்கிற இந்த ஷார்ட்கட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ChatGPTக்கு டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் இதை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டா எனக்கு டைரெக்டாக ChatGPTக்குள்ளே போயிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ChatGPTயை ஒரு ஷார்ட்கட்டாக வந்து உங்களுடைய மொபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ChatGPTக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் ChatGPTயை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.